இன்னைக்கு இந்த வீடியோ இல்லத்தரசிகளுக்கானது. நிறைய பேருக்கு டைம் நிறையா இருக்குது, நாம் ஏதாவது பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. நம்ம வீட்டு பெண்களுக்கெலாம் நம்ப முடியாத அளவுக்கு திறமை இருக்குது. சமைக்கிறதுலேருந்து சமாளிக்கிறது வரைக்கும் ஒவ்வொன்றுமே ஆர்ட்டு தானே. இப்போ அந்த ஆர்ட்டை மணியாக மாற்றணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க, அதில் சிறப்பாக முன்னேறுங்க. நம்பர் 1, ஹோம்மேட் ப்ராடக்ட். இந்த மசாலா பொடி, ப்ரீமிக்ஸ் இதெல்லாமே நிறைய பேருக்கு செய்ய தெரியும். ஆனால் இதை எப்படி சேல் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு நாம் நமக்கான ஒரு பிராண்டை உருவாக்கணும். நீங்கள் எதில் பெர்ஃபெக்டோ, மசாலா பொடியாக இருக்கட்டும், ப்ரீமிக்ஸாக இருக்கட்டும், இல்லை சுக்கு காஃபி பவுடராக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு 2-3 ப்ராடக்டை கூட செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. எத்தனை நாள் கெட்டு போகாமல் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அதை ஒரு பேண்டாக மாற்றி அமேசானில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆன்லைனில் விற்க ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேட் ஐட்டம்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அது சுத்தமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். வாங்குறவங்க ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் ஆயிடுவாங்க. நம்பர் 2, யூடியூப் சேனல். நம்ம நிறைய பேருக்கு இந்த கிராஃப்ட்டு, சமையல், இந்த பக்தி இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய அறிவு இருக்கும். ஆனால் அதை நமக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம். நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. ஒரே ஒரு நிச்சயில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கிற நாலேஜை மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பயன் கிடைக்கும். நம்பர் 3, அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணி, இங்கே நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அதுலேயுமே லேடிஸ் குரூப் அப்படின்னா கண்டிப்பாக அதில் சாரீஸ், கிச்சன் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் உள்ள ப்ராடக்ட்ஸை, அதில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த ப்ராடக்ட்ஸை அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். யாராவது கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். நம்பர் 4, ரீசெல்லிங் பிஸ்னஸ். சேம் அதே தான். உங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் சொந்தத்தில் நிறைய பேர் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கலாம். அவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஸ்டேட்டஸில் இந்த மீஷோ, க்ளோரோட் இந்த மாதிரியான ஆப்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீசேல் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமலே ஒரு பிஸ்னஸ். நம்ம பக்கம் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் இதில் நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க. நம்பர் 5, டிஷர்ட் டிசைனிங் அண்ட் பிரிண்டிங். நிறைய பேருக்கு டிசைனிங் வரும், ஆனால் அதை யூஸ் பண்ணாமலே இருக்காங்க. கேன்வா ஆப்பில் ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அப்படி இல்லையா கோட்ஸை யூஸ் பண்ணி டிஷர்ட்டில் டிசைன் பண்ணலாம். அதை பின்ட்ரவ், குக்கிங் இந்த மாதிரியான சைட்ஸ்லலாம் பிரிண்ட் பண்ணி ஆன்லைனில் விற்கலாம். நம்பர் 6, வாய்ஸ் ஓவர் ஃப்ரீலான்சிங் ஒர்க். நிறைய பேருக்கு இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை பற்றி தெரியல. இந்த ஃபைவர், அப்வொர்க் இந்த மாதிரியான சைட்ஸ்லலாம் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் எதில் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ அதில் ஒரு கிக்கை ஓப்பன் பண்ணி ஃபைவரில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபைவரில் கிக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டைம் வந்து அதையும் போய் பாருங்கள். இப்போ நீங்கள் வாய்ஸ் ஓவர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் பேச தெரிஞ்சாலே போதும். அப்படி இல்லையா டேட்டா என்ட்ரி பண்ணுவீங்களா, அதை ட்ரை பண்ணலாம். இல்லை லைஃப் லெசன்ஸ் அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபைவரில் இல்லாத ஆப்ஷன்ஸே இல்லை. நமக்கு என்னென்ன தெரியுமோ, நமக்கு என்னென்ன திறமை இருக்கோ அதில் ஒரு கிக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபைவரில் ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 7, மஷ்ரூம் ஃபிஷ் ஃபார்மிங். இப்போ நீங்கள் ஒரு சின்ன இடம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை மாடி கூட இருந்தாலே போதும், இந்த மஷ்ரூம் வளர்க்கலாம். அதுக்கு ரொம்ப செலவாகாது. ஒரு குடிசை போடணும். அதில் ஒரு ஏஜெண்ட்டை பார்த்து நீங்கள் மஷ்ரூம் விதைகளை வாங்கி அதுக்குண்டான செட்டப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு மஷ்ரூமை நீங்கள் வீட்டிலே வளர்க்கலாம். இதுக்கெலாம் டிமாண்ட் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு. அப்படி இல்லையா இவ்வளோ ஒர்க் எனக்கு வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா சிம்பிளாக ஃபிஷ் வளர்த்து விற்கலாம். ஃபிஷ் வளர்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது. வீட்டில் 2-3 தொட்டி அரேஞ்ச் பண்ணி அதுங்களுக்கு நேரத்துக்கு ஃபுட் அரேஞ்ச் பண்ணி அதை பத்திரமா பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு நல்ல இன்கம் தரும். இப்போ எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக மஷ்ரூமும் விலை போகும். அதே மாதிரி மீன் கடையில் விற்கலாம். நம்பர் 8, டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல். இந்த பிரிண்டபிள் கேலண்டர், குக்கிங் பிளானர் இந்த மாதிரியான டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் கேன்வாவில் ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஈட்ஸி, கம்ரோட் இந்த மாதிரியான சைட்ஸில் நீங்கள் இதை விற்றுடலாம். ஒரே ஒரு நேரம் நீங்கள் பண்ணுற வேலை தான், ஆனால் இதை திரும்ப திரும்ப நீங்கள் விற்கலாம். சின்ன சின்ன டிசைன்ஸ் இருந்தாலே போதும். கேன்வாவில் ஈஸியாக நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் சாதாரணமாகவே அதை பண்ணிடலாம். நம்பர் 9, டீச்சிங் ஆன்லைன். நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் கண்டிப்பாக அறிவாளியாக இருப்பீங்க.
அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இந்த கைவினை பொருட்கள் செய்கிறது, எம்ப்ராய்டரி பண்ணுறது, இதை மாதிரி ஏதாவது ஒன்று டீச் பண்ணலாம். ஜூமில் சின்ன குரூப்புக்கு டீச் பண்ணி இன்கம் வாங்கலாம். நம்ம நாலேஜையும் பயன்படுத்திக்கலாம், மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 10 ஹேண்ட்மேட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இந்த ஜுவல்லரி, டாலு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ்லாம் செய்வாங்க இல்லையா, இந்த கம்மல், செயின், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் சேல் பண்ணலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்து கற்றுக்கோங்க. அப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லலாம் இதை பற்றின வீடியோ போடுங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்னென்ன குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட ஒர்க் எவ்வளோ அழகாக இருக்குது, இதெல்லாம் ப்ரெசென்ட் பண்ணாலே நிறைய கிளைண்ட் உங்களுக்கு வருவாங்க. டைரெக்டாக மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம் செய்கிற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நிறைய ரீச் ஆகும். அப்படின்றப்போ நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் ரீச் ஆகும், நிறைய சேல்ஸும் வரும், கண்டிப்பாக நீங்கள் ஏர்னும் பண்ணலாம். இந்த 10 ஐடியாஸில் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஐடியா இருக்கலாம். சின்ன தொடக்கம் தானே பெரிய வெற்றிக்கான பாதை. இன்னும் இது போல் ஐடியாஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷனுக்காக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. பை பை.